ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேயர் அனிமேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் 3 பார்ட்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்டாட்டிக்கான survive.ioவில் உள்ள அதாவது பழைய ஸ்ப்ரைட்டை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டாட்டிக், அது மாதிரி பார்த்தீங்கன்னா பிக்சலேட்டடு, ஜஸ்ட் ஒரு ரேண்டம் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணதுனால அது ப்ரொஃபஷனலாக இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்லேருந்து இந்த பிளேயர் ஸ்ப்ரைட் டவுன்லோட் பண்ணது. இந்த ஸ்ப்ரைட் ஷீட் பார்த்தீங்கன்னா இதில் அனிமேஷனோட வரும். ஐடில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன் ரெடி, ரன் ஸ்டார்ட், ரன் ஃபினிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லோக்கோ மோஷன் மாதிரி. இது மூணும் பார்த்தீங்கன்னா செட் ஆன மாதிரியே வரும். நமக்கு இந்த ஸ்டார்ட் மட்டும் போதும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜம்ப்பு கூட நமக்கு தேவையில்லை. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்முக்கு யூஸ் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸில் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் டாப் டவுன் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜம்ப்பு தேவையில்ல. வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டெத் அனிமேஷனு. இது பஞ்சு நமக்கு தேவையில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இப்போ வந்து ரன் அனிமேஷன் இருக்குது. ஸோ இந்த ரன் அனிமேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட்டு நம்ம பிளேயரு நமக்கு ஸோ இப்போ இந்த ரன் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த லாஸ்ட் ஃப்ரேமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப ஃபஸ்ட்டு ஃப்ரேமை தூக்கி வச்சுருவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரன் அனிமேஷன் லூப் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதை தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப குயிக்காக அந்த வீடியோ முடிப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் இருக்குது, பிளேயர் விஷுவல் இருக்குது. எப்போவுமே தனித்தனியாக இதை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ பிளேயர்லேயே நீங்கள் எப்போதுமே சரி இங்கே ஸ்ப்ரைட்டை போட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் இதை நீங்கள் ரீசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அது பெரிய பிரச்சனை. அனிமேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது திரும்பவும் ரீசைஸ் ஆகிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது அனிமேட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஓவர் ரைட் பண்ணிடும். சைஸு, பொசிஷன் எல்லாத்தையுமே ஓவர் ரைட் பண்ணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிளேயர் விஷுவலில் தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காம்போனன்ட்டு, கொலைடர், ரிஜிட் பாடி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுக்கோங்க. ஸ்கிரிப்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு பிளேயர் ஸ்கிரிப்ட், பிளேயர் விஷுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரைட் வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஐடில் ஸ்ப்ரைட் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தான் நம்ம அனிமேஷன் கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் இப்போ நீங்கள் விண்டோவை போய்ட்டு அனிமேஷன் டேப் உங்களுக்கு இப்போ இல்லை அப்படின்னா விண்டோவை கிளிக் பண்ணிவிட்டு அனிமேஷனில் போய்ட்டு அனிமேஷன் டேப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். அனிமேட்டரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அனிமேட்டர் வந்து இதோட கண்ட்ரோலரு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த அனிமேஷனில் பார்ப்போம். நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேரண்ட்லேருந்து க்ரியேட் ஆகும் அனிமேஷன். ஸோ நீங்கள் பிளேயர் விஷுவலை க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டர் நேம் வந்து பார்த்திங்கன்னா பிளேயர் அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ பிளேயர் அனிமேஷனில் அனிமேஷன் நேம் வந்து பார்த்திங்கன்னா சேம் பிளேயர் வாக் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அனிமேஷன் கிளிப்பு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கீ ஃப்ரேமை ட்ரா பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெடி ஸ்டார்ட் தான் நமக்கு தேவை. ஓகே, இந்த ஸ்டார்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஃபுல்லாக நமக்கு அனிமேஷன் கீ ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு மவுஸ் மூலியமாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே அனிமேஷன் டேப்பில் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வாக் அனிமேஷன் இருக்குது. இதோட கீ ஃப்ரேம்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணி அதை பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட சாம்பிளை பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டுறது மூலியமாக, குறைக்கிறது மூலியமாக இதோட ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த சாம்பிள் ரேட்டிங் ஷோ ஆகலை அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஷோ சாம்பிள் ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஷோ ஆகும். ஸோ அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதை எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் மோடிஃபை பண்ணலாம். இப்போ நமக்கு ஸ்பீடு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக இந்த ஸ்பீடு ஓகேவாக தான் இருக்குது. நமக்கு டிஃபால்ட்டாக ஒரு 20 சாம்பிள் ரேட் இருக்கிறதுனால நமக்கு இது கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாக் அனிமேஷன் செட் பண்ணியாச்சு. இப்போ நியூ கிளிப் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் நியூ கிளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அனிமேஷன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேயர் ஐடில் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். ஐடில். ஸோ பிளேயர் ஐடில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இங்கே உள்ள பிளேயர் ஐடியில் உள்ள எல்லா கீ ஃப்ரேம்ஸையும் சேம் அதே மாதிரி இங்கேருந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கீ ஃப்ரேம்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஸ்பீடில் தான் இதுவும் ஆக்ஷன் ஆகும். ஓகே, இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா 2 கிளிப் இருக்குது. பிளேயர் ஐடியல்னு ஒன்று, பிளேயர் வாக்குன்னு ஒன்று, 2 இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளேயர் விஷுவலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அனிமேட்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 கிளிப்பு இதில் இம்போர்ட் ஆகிருக்கும். சப்போஸ் அப்படி உங்களுக்கு இம்போர்ட் ஆகலை அப்படின்னா why it's doing like this. ஸோ இப்படி உங்களுக்கு கிளிப் வந்து இம்போர்ட் ஆகிருக்கும். சப்போஸ் இங்கே கிளிப் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்களோட இதில் போய்ட்டு நீங்கள் எப்படி டேரெக்டாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நீங்கள் உங்களோட கிளிப்பை இம்போர்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்படி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் வாக் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஐடியில் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம ஐடியில் டிஃபால்ட் பண்ணணும். ஸோ செட்டஸ் லேயர் டிஃபால்ட் ஸ்டேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இது டிஃபால்ட்டாக சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பேராமீட்டர் ஒன்று செக் பண்ணணும். ஸோ அந்த பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பூலில் நம்ம வைப்போம். அதாவது இப்போ இந்த மூவிங் ஆகுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதுதான் ரெண்டில் ஒன்று தான் இருக்க போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அட்டாக் அனிமேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம ட்ரிகரில் வைக்கலாம். ஏன்னா ட்ரிகர் ஆச்சுன்னா அட்டாக் அனிமேஷன் ஆகும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். ஆனால் இப்போ இந்த பிளேயர் ஐடில் அண்ட் வாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கணும், இல்லை அப்படின்னா ஸ்டாப் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரெண்டுத்தில் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் இப்படி பண்ணுறோம். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இஸ் வாக்கிங் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இஸ் வாக்கிங் அப்படின்னு போட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பூலில் இருக்குது. ஸோ இப்போ எப்போ வந்து ஐடியிலேருந்து மேக் ட்ரான்சிஷன் கொடுத்து வாக்கில் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆரோவில் பார்த்தீங்கன்னா ஆரோ கிளிக் பண்ணி அப்படின்னா தெரியும். இதை வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எம்டி அப்படின்றது ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இஸ் வாக்கிங் அப்படிங்கிறது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அனிமேஷனை ப்ளே பண்ணும். ஸோ இப்போ இங்கேருந்து மேக் ட்ரான்சிஷன் பேக் டு ஐடியல் இதில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ப்ளஸ் இங்கே கொடுத்துட்டு இப்போ இஸ் வாக்கிங் ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா திரும்பவும் ரிட்டன் டு ஐடியல். ஸோ இப்போ இந்த பேராமீட்டரை நம்ம ஸ்கிரிப்ட் மூலியமாக நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இஸ் வாக்கிங் அப்படின்னு மேக் ஷூர் இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க, Ctrl+C. ஸோ இப்போ இந்த பேராமீட்டரை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸ்கிரிப்டில். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ரெண்டு விஷுவல் நமக்கு கிடச்சிருச்சு, ரெண்டு அனிமேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஐடல், ஒன்று பார்த்தீங்கன்னா வாக். ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா பிளேயர் விஷுவல்னு சொல்லிட்டு, அதாவது பிளேயர் மூமெண்ட்லேயே நான் டேரெக்டாக கொடுக்காம பிளேயர் விஷுவல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது லாஜிக்லேருந்து நான் விஷுவலை செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அனிமேட்டர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே தானே நம்ம அனிமேஷன் க்ரியேட் பண்ணோம் இந்த விஷுவலில். ஸோ அதனால் இங்கே ஒரு அனிமேட்டர் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளேயரில் போய்ட்டு இந்த பிளேயர் விஷுவலில் ஃபஸ்ட்டு போய்க்கோங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ டைம் ஆகும் லோடிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபாஸ்ட்டாக ஜஸ்ட்டு நான் ஒரு அனிமேட்டர் ஆட் பண்ணோம், அனிமேட்டரோட ரெஃபரன்ஸ் எடுக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைல்டில் தான் அந்த அனிமேட்டரோட ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ரைவேட் அனிமேட்டர்னு வச்சுட்டு அனிமேட்டர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவேக்கில் மோனோ பிஹேவியர் அவேக் அனிமேட்டர் ஈக்குவல் டு கெட் காம்போனண்ட் இன் சில்ட்ரன், அதாவது சில்ட்ரனில் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கெட் காம்போனண்ட்டில் கிடையாது, கெட் காம்போனண்ட் இன் பேரண்ட்டும் கிடையாது, கெட் காம்போனண்ட் இன் சில்ட்ரன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அனிமேட்டரு பேரண்ட்டுக்கு கீழே இருக்கான்னு செக் பண்ணோம். ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா சைல்டில் இருந்தது அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக ரெஃபரன்ஸாக எடுத்துக்கும். ஸோ அதனால் 2-3 அனிமேட்டர் இல்லாமல் பார்த்துக்கங்க சைல்டில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அனிமேட்டரோட ரெஃபரன்ஸ் நான் எடுத்துக்க போகிறேன். அனிமேட்டர் ஓகே, இப்போ நம்ம அனிமேட்டரோட ரெஃபரன்ஸ் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அனிமேட்டரை ஆக்சுவலாக நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அனிமேட்டர் டாட் சிட் ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷனை ட்ரிகர் பண்ண போகிறோம். ஸோ என்ன அனிமேஷன் அப்படின்னா நம்ம Ctrl+V, சாரி இங்கே அனிமேட்டர் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது, இஸ் வாக்கிங் அப்படிங்கிற வேரியபிள் நம்ம வந்து கொடுத்தோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இஸ் வாக்கிங் அப்படிங்கிற இந்த பேராமீட்டரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேயர் மூவ் ஆகுறாங்களா இல்லை பிளேயர் ஸ்டாப்பில் இருக்கா அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பிளேயர் மூவ்மெண்ட்லேருந்து நமக்கு இதுக்கு ஆக்சஸ் வேணும். ஸோ இப்போ பிளேயர் மூவ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இங்கேருந்து நம்ம பப்ளிக் பூல் இஸ் மூவிங் இஸ் வாக்கிங் அப்படின்னு வச்சுப்போம். இஸ் வாக்கிங் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். ஸோ இப்போ இஸ் வாக்கிங் அப்படின்னு வச்சோம் அப்படின்னா ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் ட்ரூவா இல்லை ஃபால்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இஸ் வாக்கிங்கில் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த நம்மள்ட்ட இப்போ ரிஜிட் பாடி இருக்குது. ஓகே, பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ரிஜிட் பாடி இருக்குது. ஸோ இப்போ இது மூவ் ஆகுதா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுனாலே போதும், ஈஸியாக நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம் வேல்யூவை. ஸோ பார்த்திங்கன்னா ரிஜிட் பாடி
rigid body 2D dot velocity is not equal to vector 3 dot 0. just finish அவ்வளோதான். vector 2 dot 0 போடலாம், இல்லை vector 3 dot 0 போடலாம். vector 3 dot 0 rigid body, I think இது vector 2ன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா rigid body 2D dot velocity not equal to 0. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத மூவ் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா இஸ் வாக்கிங் அப்படிங்கிறது ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா rigid body 2D dot velocity is equal to நம்மளோட மூமெண்ட் வேரியபிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த rigid பாடியில் வந்து இந்த rigid பாடியில் ஏதோ ஒரு வெலாசிட்டி இருந்தது அப்படின்னா அது ஜீரோவாக இல்லை அப்படின்னா ஆக்டிவில் இருக்குது, அதாவது வாக்கிங்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஜஸ்ட்டு 0 அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிளேயர் நின்றுக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம், அதில் எந்த ஒரு வெலாசிட்டியுமே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ் வாக்கிங் அப்படிங்கிறது ட்ரூவாக ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ இந்த வேரியபிளை பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பிளேயர் மூவ்மெண்ட் ஆக்சுவலாக என் விஎஸ் கோடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வராது, நானே எல்லாத்தையும் டைப் பண்ணிடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பிளேயர் மூவ்மெண்ட் டாட் இஸ் வாக்கிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஸ் வாக்கிங் அப்படிங்கிறத இங்கே கொடுத்தோம் அப்படின்னா இங்கே செட் ஃப்ளோட் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஆக்சுவலாக தப்பு, இதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. செட் ஃப்ளோட்டு கிடையாது, செட் பூல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஃப்ளோட் வந்து அது வேறு 0 1 அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா அது ஸ்பீடை டிட்டர்மைன் பண்ணி அது வேறு மாதிரி நம்ம பண்ணலாம், அதுலேயும் பண்ணலாம். பட் செட் பூல் தான் ரொம்ப ஈஸி. ஸோ செட் பூல் இஸ் வாக்கிங் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிளேயர் மூவ்மெண்ட். ஓகே, பிளேயர் மூவ்மெண்ட் டாட் இஸ் வாக்கிங். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர் மூவ்மெண்ட்டு ஜஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸ் தான் வச்சுருக்கோம், இன்னும் நம்ம அசைன் பண்ணலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளேயர் மூவ்மெண்ட் கெட் காம்போனன்ட். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேம் ஒரே கேம் ஆப்ஜெக்டில் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம கெட் காம்போனன்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஐடியில் பற்றி கவலைப்படாதீங்க. அதாவது என்ன இஸ் வாக்கிங்க்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஐடியலுக்கு யூஸ் பண்ணலான்ட்டு. நம்ம இந்த வாக்கிங் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே ஐடியல் யூஸ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா இங்கே வாக்கிங் ட்ரூ ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா டேரெக்டாக அது ஐடியலுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் கேமை. ஸோ இப்போ நீங்கள் சீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ண முடியும். நான் அனலாக்லேருந்து நான் விரல எடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு மூமெண்ட் இருக்குது, அதாவது டிலேவாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமேட்டரில் போயிட்டு இந்த ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக் இருக்கும். அதை அன்டிக் பண்ணிவிட்டு அந்த செட்டிங்ஸுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் டூரேஷன் அதெல்லாம் இருக்கும். ஜஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா எக்ஸிட் டைம், அதாவது எக்ஸிட் டைம் கிடையாது. அதாவது இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த கர்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது வரும். ஸோ அதுதான் இப்போ இங்கே டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ இப்போ அதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அன்டிக் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஹேஸ் நோ எக்ஸிட் டைம் அப்படிங்கிறத கொடுத்துணும். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக எல்லாம் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம பிளேயரு எப்படி அழகாக மூவ் பண்ணுறாரு பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு ஸ்டாப் பண்ணால் உடனே ஸ்டாப் ஆகுறாரு. அதேமாதிரி மூவ் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகுது, டக்குன்னு ஸ்டாப் ஆகுது, இன்ஸ்டன்ட் மூவ், டக்குன்னு ஸ்டாப். ஓகே, இவ்வளோ தான் நமக்கு ஜஸ்ட்டு சிம்பிள் தான் அந்த பிளேயர் அனிமேஷனு. ஜஸ்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜாம்பிஸ் ஆட் பண்ண போகிறோம், அதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரீகேப் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ க்ளீன் கோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு இதில் தெரியும். பிளேயர் மூவ்மெண்ட் எப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள், பிளேயர் மூவ்மெண்ட் தனியாக வச்சுருக்கோம் நம்ம. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வாக் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு மெத்தடு மூலியமாக ரிட்டன் வேல்யூவில் எடுக்கிறோம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர் விஷுவலுங்கிறத தனியாக, இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கல் எஃபெக்ட்ஸு, வேறு ஏதாவது பிளட் எஃபெக்ட்ஸு எல்லாத்துக்கும் நம்ம இந்த பிளேயர் விஷுவலை மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இது தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் எதையும் வச்சுருக்காது, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிமேஷன், விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி இது மட்டும்தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபினிஷ். ஓகே காஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர் அனிமேஷன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. நம்ம ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டேரெக்டாக எனிமி பிஹேவியருக்குள்ளே என்ட்ரு ஆகிடுவோம். என்ட்ரி பிஹேவியர், அட்டாக்கு, அதே மாதிரி அதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் அதெல்லாம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஓகே பாய் கைஸ்.